வணக்கம், இது தமிழ் டெக்னாலஜி. நண்பா, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட் மூலமாக காசு சம்பாதிப்பது எப்படி, சீரிஸ் 9ல் வந்து ஃபேஸ்புக் மூலமாக காசு சம்பாதிப்பது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் டெக் குருஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட நண்பரோட டேஷ்போர்டு. அவர் வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் இதை வந்து ஏர்ன் பண்ணுறாரு நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ப்ரொடக்ஷன் ஆக்டிவில் இருக்கிறது. இதில் வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால வந்து இவருக்கு வந்து $150 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் சொல்லியிருந்தார். கம்ப்ளீட் பண்ணிடுவார் நண்பா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய இன்டர்நெட் மணி ஏர்னிங் சீரிஸ் வந்து உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து நிறைய இன்டர்நெட் வந்து மணி ஏர்னிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய சைட்ஸ் ஃபேக்காக இருக்கிறது. என்னுடைய நண்பர் டீம், இது ஒரு டீம் ஒர்க் நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சைட்ஸில் வந்து டெய்லி நித்தம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இதாவது வந்து ட்ரஸ்டட் சைட்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸில் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இனி வந்து எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது, எப்படி வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு famebit.com போய்க்கோங்க நண்பா. famebit.com போய் பின் வந்து ஜாயின் மேலே வந்து ஜாயின் ஆகும் கிரியேட்டர் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து கிரியேட்டர் சைன் அப் வித் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணிக்கலாம், டம்ளர் அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணலாம், ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாக சைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் சைன் அப் வித் ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய மெம்ஸ் க்ரியேட்டராக இருக்காங்க. இப்போதைக்கு நிறைய பேர் நிறைய லைக்ஸ் உள்ள பேஜ் வச்சுருக்காங்க. ஏன் வந்து அதை வைத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடியா தெரியாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை சைன் அப் வித் ஃபேஸ்புக் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிய பிறகு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிய பிறகு வந்து உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் லிங்க் வரும், இமெயில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிய பிறகு வந்து உங்களோட டேஷ்போர்டில் விசிட் பண்ணிக்கோங்க நண்பா. டேஷ்போர்டில் விசிட் பண்ணும்போது ஸ்பான்சருங்கிற டேப்பில் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது நிறைய சாதனங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது ரிவ்யூ பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும். இதை வந்து ரிவ்யூ பண்ணால் 1000K கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணால் 100K கொடுக்குறாங்க. ஸோ இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரொப்போசல் சென்ட் பண்ணி அதெல்லாம் ப்ரொப்போசல் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து $100 கொடுப்பாங்க இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன ப்ராடக்ட்டுங்கிறது. இதோட லாஸ்ட் டெட்லைன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/31/2017 வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். இதோட ப்ராடக்ட் வந்து Amazon.comல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணினால் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபா காசு தருவாங்க. $100-$250 வரை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட் ப்ரொபோசல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி டெலிவரி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட ப்ரொபோசல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசலை வந்து அனுப்பிக்கோங்க. அனுப்பிய பிறகு வந்து அவங்களுக்கு வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிய பிறகு நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொபோசல் அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட டார்கெட்டை வந்து முடிச்சு கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து காசு வந்து இதில் வந்து கிரெடிட் ஆயிரும். இதில் வந்து famebit ஒரு சில கமிஷன் எடுப்பாங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து காசாக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல், அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் வேணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னால் ஒரு ஸ்டாண்டர்ட் சேனலாக இருக்கணும் நண்பா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல் வந்து குவாலிட்டியான சேனல் நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது நண்பா. குவாலிட்டியான சேனல் வந்து அதோட ஸ்டாண்டர்டை பொறுத்து இருக்கும். அதிக சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலை என்றைக்குமே நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ உங்களோட சேனல் வந்து என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்ரூவல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாக வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கு அட்லீஸ்ட் மினிமம் 100K லைக்ஸ் இருக்கணும். 100K லைக்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 20K 10K இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 50Kக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரொபோசல் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கை பொறுத்த மட்டும் வந்து உங்களுடைய பேஜில் நீங்கள் பண்ணக்கூடிய போஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது, அதுக்கு எவ்வளோ யூசர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேஜை வந்து எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலை வச்சுருக்கோங்க. உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி போகாதுங்க. உங்களோட சேனலை வந்து குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நல்ல ட்ரிக்ஸ். ஸோ ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கிறவங்க நிறைய லைக்ஸ் உள்ளவங்க வச்சுக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய மெம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட நண்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தான் அந்த பேஜுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ் கிடைத்தது. ஸோ நீங்களும் மெம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜுக்கும் அதிகப்படியான லைக்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து கன்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிறைய இருக்கிற நண்பா, ஷேர் மார்க்கெட் அப்புறம் டெக், இன்னும் டைம் இல்லை நண்பா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவதற்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்க, உங்களுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்பேன் நண்பா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.